5 மணி 6 மணி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த நம்பர் 1 இவங்க வந்து 17 சி ஃபார்ம் சரியா எல்லாருக்கும் குடுக்கல. நம்பர் 1 அதுல ஒரு டவுட். கேட்கும்போது 17 சி ஃபார்ம நாங்க வெப்சைட்ல போட மாட்டோம்ன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 1 டவுட். 2வது நார்மலி எவ்வளோ ஓட்டு போல் ஆகுதோ, அந்த ஓட்ட தான் வெளிய சொல்லணும். அந்த ரிப்போர்ட் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வருது. பிரிசைடிங் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் குடுக்குறாரு. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சிஇஓ குடுக்குறாரு. அங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வருது. இத்தனை நம்பர் 10,00,000 2,000 இத்தனை ஓட்டு தான். அவங்க அத சொல்லல. அவங்க பெர்சன்டேஜ் தான் சொன்னாங்க. தேவையில்ல. பெர்சன்டேஜ் சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஆனா பெர்சன்டேஜ் கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. 6 மணிக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. பிறகு 11 மணிக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. அடுத்த நாள் பின்ன ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. வேற 3 4 நாள் கழிச்சு வேற பெர்சன்டேஜ் சொல்றாங்க. ஒரு ஃபேஸ்ல 11 நாள் கழிச்சு வேற பெர்சன்டேஜ் சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு டவுட் வந்தது. என்னய்யா இது கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த பெர்சன்டேஜ்ல கூடிட்டே போகுது. ஆவரேஜ் நாங்க போட்டு பார்த்து பார்த்தோம்னா 5% 6% கூடுது. ஆவரேஜ். ஆக்சுவலி 1%க்கு மேல கூடக்கூடாது. என்ன இப்போ பர்ட்டிகுலர்லி அதெல்லாம் பேப்பர் பேலட் டைம்ல எண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப வந்து மணிக்கு 2 மணிக்கு ஒருக்கா ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. அந்த ரிப்போர்ட் வரும்போது அத கால்குலேட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன்ட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எது எது எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. அதனால தான் நாங்க உட்கார்ந்து இத கால்குலேட் பண்றோம்.